சென்னையிலிருந்து தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு தேவைக்கேற்ப பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் தேவைக்கேற்ப தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் பேருந்துகளை இயக்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையிலிருந்து தூத்துக்குடி, நெல்லை, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குறைவான எண்ணிக்கையிலேயே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், பேருந்துகள் இயக்கம் குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக சாலைகளை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய சிறு சிறு நீரோடைகளில் கூட அதிக அளவு வெள்ளம் பாய்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் தேவைக்கு ஏற்ப பேருந்துகள் சென்னையிலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், தேனி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் இயக்கப்பட்டு வருவதாக தற்பொழுது அந்த மையம் சார்பில் சொல்லி இருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் வழக்கமான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் பொதுமக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சொல்லி இருக்கின்றார்கள். அதே நேரம் ஆம்னி பேருந்துகளின் இயக்கத்தை பொறுத்தவரை மிக குறைவான அளவிலேயே இயக்கப்படுகின்றன. அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் ஏறக்குறைய 300 பேருந்துகளில் பெரும்பாலான பேருந்துகள் தென் மாவட்டங்களில் இயக்கப்படுகின்றன. அந்த பேருந்துகளில் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே தற்பொழுது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் மழை பெய்து வருவதன் காரணமாக ஆம்னி பேருந்துகள் கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கின்றன. மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே சென்னை, கோயம்பேடு பகுதியிலிருந்து ஆம்னி பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு புறப்படுகின்றன. ஆனால் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்களுடைய எண்ணிக்கைக்கு தேவைக்கு ஏற்ப படிப்படியாக பேருந்துகள் இயக்கம் அதிகரிக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். கோயம்பேட்டிலிருந்து புறப்படக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் வழக்கமான அளவில் தற்பொழுது புறப்படுவதாகவும் தேவை ஏற்பட்டால் கூடுதலாகவும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று தற்பொழுது தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தரப்பில் சொல்லி இருக்கின்றனர்.